ரிஷபராசி அனைவரும் சொல்றேன். இது பயங்கரமான ஏதோ பெருசா நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்குறீங்க. பெருசா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குது. அதுக்கான நேரம் மார்ச் மாசம் 25 நீங்க கண்டிப்பா அதை நிறைவேற்ற பாருங்க. அது கண்டிப்பா நடக்கும். 2 கிரக பட்சம் இந்த மாசத்துல இருக்கு. ஒண்ணு சூரியன் கரெக்டா ஷிஃப்ட் ஆகிறாரு. எப்ப? சுக்கிர பகவான் 25 அப்புறம் அவரு 12ஆம் இடத்துக்கு வராரு. 25 வரை, மார்ச் மாசம் 25 வரை அவர் 11ஆம் இடத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு. சூரியன் 15 அப்புறம் அவரும் 11ஆம் இடத்துக்கு போறாரு. நல்லா பாருங்க. சூரியன், சனி, சுக்கிரன் இணையுது பாருங்க. பயங்கரமான ஒரு திறமையான குணமும் கற்பனையான குணம் இருக்கும் பாருங்க. எப்படி? எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசினா நம்ம ரிஷப ராசி மட்டும்தாங்க எடுத்துக்கணும். பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போவீங்க. கடன் நிறைய இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், கடன் பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். எதனால சொல்றீங்க? கடன் பிரச்சனை முடிவு வரும். கடனுக்குள்ள கிரகம் போய் பாருங்க, லாபத்துல போய் உபஜய ஸ்தானத்துல உச்சத்துல உட்காந்துருக்கு. அதனால இங்க கடன் அடையப்பட போகுது. 9ஆம் வீட்டதி 10ஆம் வீட்டதி பட்டம் பதவி வெளிநாட்டை உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் போறீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இசா பிரச்சனை, சொந்த குடியுறவு பிரச்சனை கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு 11ஆம் இடத்துல இருந்தா வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் போனுங்க. அது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க தனியார் நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி, நிறைய பேருக்கு கண்டிப்பா நல்ல ஒரு பதவி உயர்வுக்கு நீங்க போக போறீங்க. இது எல்லாமே 25 நாளுக்குள்ள, மார்ச் மாசம் 25 உங்க வாழ்க்கையில நடக்கும் நடக்கும் நடக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன். எப்படி? அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி இருக்குது. குரு பார்க்கிறாருங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பா தரமான ஒரு மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்கும். பாத்துங்க, அனைவரும் சரி உங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க அடையக்கூடிய ஒரு மாதம்னா இந்த மார்ச் மாசம் மட்டும்தான். ஜாதகத்துல நல்லா திசா புத்தி நடந்துட்டால் எல்லாமே யோகமா வரும். இந்த மாசம் எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்குது. மார்ச் மாசத்துல எந்த காரியம் தான் சரி பயங்கரமா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல, குரு பார்வையில் எல்லா கிரகம் இருக்கு. இப்ப மார்ச் மாசம் என்ன சொல்லணும்? எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரமாக கண்டிப்பா வரும். நிறைய விசேஷமான ஒரு மாசம். மெயினா குலதெய்வத்துக்கு உகந்த மாசம் மார்ச் மாசம் தாங்க. எப்படி? குலதெய்வத்துக்கு உகந்த மாசம். மாசி மகம்பாங்க, இறந்த முன்னோர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி ரிஷபராசி. எப்படி? கால சக்கரத்தின் 2வது ராசி. பயங்கரமான ஒரு திறமையான குணமும் கற்பனையான குணம் இருக்கும் பாருங்க. எப்படி? எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய ஒரே ராசினா நம்ம ரிஷபராசி மட்டும்தாங்க எடுத்துக்கணும். அனைத்து கலைகளுமே அது ஒழுங்கா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரிஷபராசிக்காரங்க. சும்மா கடமைக்கு போனோம் வேலை பார்த்தோங்கிற விஷயம் உங்கள்ட்ட இருக்காது. நீங்க சொல்லவே கூடாது. குடும்பத்துக்காக நல்ல உழைக்கக்கூடிய குணம் இவங்கிட்ட இருக்கு. அதனாலதான் ரிஷபா வாகனத்தை அது கொடுத்தாங்க, உருவத்தை. இப்ப பழகி பார்த்தா எப்படி? பாசத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? அன்பை அள்ளி கொட்டுவாங்க. ரிஷபம் அப்படிதான். அன்பான குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நிறைய கற்பனையான குணமும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணமும் ரிஷபராசிக்கிட்ட இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் உங்களுடைய குணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப நல்ல ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் டேலண்டான குணமும் கண்டிப்பா ரிஷபத்துக்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அனைவருக்கும் சொல்றேன், அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி கண்டிப்பா நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆன்மீக தகவலான வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். மந்திரி பலன் கண்டிப்பா தொடர்ச்சியா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இந்த மாத பலன் நீங்க பார்க்கும்போது எல்லாருடைய பிறப்பு ஜாதகம் நீங்க எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். ஒவ்வொரு தசாபதி ஒவ்வொருக்கும் மாறி மாறி நடக்கும். ஒண்ணு கிடையாது. நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வரும் ரிஷபராசில. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீடம், இது எல்லாருமே நீங்க நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிரகமைப்பு மாறி மாறி தசாபதி ஒண்ணும் கிடையாதுங்க. உங்க நட்சத்திரத்தை வந்து சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த திசை வருது, இந்த கிரகம் நல்லா இருக்கு. அதையும் தாண்டி நீங்க பிறந்த நேரம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது.
எப்படி நான் சொல்லுவாங்க, நான் பிறந்திருந்து கஷ்டப்பட்டு இருக்கேங்க, பாதியிலேருந்து நான் கஷ்டப்படாம கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சுங்க, இத்தனை வயசுலேருந்து இத்தனை வருஷம் நான் நல்லா இருந்தேங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, அவங்க ஜாதகத்தை வச்சு லக்னம்னு ஒண்ணு இருக்கும் உங்க ஜாதகத்துல, அதான் உயிர். எப்படி நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதான் முடிவு பண்ணும். அதனாலதான் எல்லாரும் ஒரே நேரத்துல ரிஷபராசிக்கார யாருமே பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம். நம்ம என்ன கர்மாவில பிறந்திருக்கோம் இதான் நீங்க பாத்துக்கணும். பெருசா உள்ள பாதிப்பு பரிகாரத்துல கண்டிப்பா குறைக்க முடியும், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் எல்லாரும் என்ன சொல்றேன், இந்த மாத பலன் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு கிரகம் திசாபுத்தி மாறி நடந்தால் கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே பலவீனம் வந்தா கண்டிப்பா பலவீனம் இங்க நடக்கும். எப்படி பலவீனம் நடக்கும். நல்லதா இருந்தா ஜாதகத்துல உங்க விதியில பிறப்பு ஜாதத்துல 9 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமான கிரகம் இருந்து இப்ப வந்து உங்களுக்கு வேலை திசாபுத்தி நடந்தால் நல்லது நடக்கும். திசாபுத்தின சேவை என்னன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள இந்த கிரகம்னு சொல்றாங்கல்ல, இதான் திசாபுத்தி, வேற ஒண்ணும் கிடையாது. இதை வச்சுதான் உங்க ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க, இத்தனை தேதியில இருந்து இதுல போங்க இதுல போகாதீங்கன்னு. அதனாலதான் எல்லா வீடியோலும் ரிஷபராசிக்காரங்க ஒரு பொது பொருள் நம்ம அம்மன் ஒரு டிவில நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சில பேர் சொல்றாங்கல்ல, உங்க வீடியோ நான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கேன், எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காண்டி சொல்றேன். உங்க ஜாதக தசாபத்தின்னு ஒண்ணு இருக்குது, அதை மேட்ச் பண்ணிட்டு இப்ப சுத்தி வர கொச்சா ரெண்டையும் அங்கே நல்லா இருந்தா இந்த கிரகம் நல்லதை செய்யும், அங்கே சரியில்லைன்னா இங்க பலவீனத்தான் கொடுக்கும். அதனாலதான் இந்த வீடியோ நான் சொல்றேன். இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு விதம் பலன் இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றார், அடுத்து 4ஆம் இடத்துல கேது பகவான் சிம்மத்துல, 10ஆம் இடத்துல பாருங்க எல்லா கிரகம் திக்பலம் ஆகுது. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. சூரியன் திக்பலத்துல 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல உச்சமான சுக்கிரன் உங்க ராசி அதிபதி, சனிபான் சேர்ந்து இருக்காங்க. 2 கிரக பட்சம் இந்த மாசத்துல இருக்கு. ஒண்ணு சூரியன் கரெக்டா ஷிஃப்ட் ஆகிறாரு. எப்ப சுக்கிர பகவான் 25ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 12ஆம் இடத்துக்கு வர 25ஆம் தேதி வரை, மார்ச் மாசம் 25 வரை அவர் 11ஆம் இடத்துல உச்சத்துல உட்காந்துருக்காரு. சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 11ஆம் இடத்துக்கு போறாரு. நல்லா பாருங்க, சூரியன் சனி சுக்கிரன் இணையுது பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய விதி ஜாதகத்துல, உங்களுடைய விதி ஜாதகத்துல ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு லக்னாதிபதியாகவோ இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு யோகம் சுக்கிரன் உச்சத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்ப சுக்கிரன் உச்சத்துல இருக்கோ தயவு செய்து உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கங்க. அது லக்னத்துக்கு அந்த சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா மட்டும் பாத்துங்க. அதாவது பிறந்த நேரத்துக்கு அந்த உச்சமான சுக்கிரன் நல்லவரா நல்லதா இருந்தா இப்ப நீங்க டாப்பா நீங்க ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா பார்க்க போறீங்க. கண்டிப்பா பயங்கரமான ஒரு யோகம் இருக்கும், வேலை செய்யும். ரிஷபராசி அனைவரும் சொல்றேன், இது பயங்கரமான ஏதோ பெருசா நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்குறீங்க, பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற ஒரு வெறி இருக்குது. அதுக்கான நேரம் மார்ச் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள நீங்க கண்டிப்பா அதை நிறைவேற்ற பாருங்க, அது கண்டிப்பா நடக்கும். அது எதா இருந்தாலும் சரி. ஜெயிக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கு. நல்லா பாருங்க, சனி பவன் நட்பு கிரகத்தோட சேர்ந்து சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சம்னா 100க்கு 200% நல்லதை மட்டும் தான் செய்யும். அது சேர்ந்த கிரகம் உச்சமாயிரும். யாரு? சனி பவன் உச்சமாயிருவார். அதனாலதான் சொல்றேன், நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன், நான் கெட்டது நான் ரிஷபராசிக்கு சொல்லவே மாட்டேன். நிறைய நல்ல விஷயம் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, எது சம்பந்தமா நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, இந்த ஆசை எல்லாமே ஆசைக்குள்ள சுக்கிரன் உச்சத்துல. நான் ஓப்பனா சொல்றேன், பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போவீங்க. கடன் நிறைய இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், கடன் பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். எதனால சொல்றீங்க கடன் பிரச்சனை முடிவு வரும்? கடனுக்குள்ள கிரகம் போய் பாருங்க, லாபத்துல போய் உபஜய ஸ்தானத்துல உச்சத்துல உட்காந்துருக்கு. அதனால இங்க கடன் அடையப்பட போகுது. வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம், கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல மேல அதிகாரிட்ட பிரச்சனை இல்லாத ஆலையில 2 மாசம் புழிஞ்சு எடுத்துட்டாரு. வேலை இல்லை நிறைய பேருக்கு. கடன் பகை வேலை உத்தியோக தடங்கள் இனிமே இருக்காது. ஏன் இருக்காது? வேலைக்குள்ள இருக்கிற உச்சமா இருந்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அது சனி போன சேர்ந்துருக்கா. வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். நான் இப்படிதான் சொல்லுவேன். இப்படி 9ஆம் வீட்டதி 10ஆம் வீட்டதி பட்டம் பதவி வெளிநாட்டை உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் போறீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இசா பிரச்சனை, சொந்த குடியுறவு பிரச்சனை கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு. 11ஆம் இடத்துல இருந்தா வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் போனுங்க. அது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க தனியார் நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி, நிறைய பேருக்கு கண்டிப்பா நல்ல ஒரு பதவி உயர்வுக்கு நீங்க போக போறீங்க. இது எல்லாமே 25 நாளுக்குள்ள, மார்ச் மாசம் 25க்குள்ள உங்க வாழ்க்கையில நடக்கும் நடக்கும் நடக்கும். கல்யாணம் சூப்பர் பெண்ணு. திருமணம் எத்தனை பேருக்கு தடங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். திருமண தடை கண்டிப்பா 100க்கு 100% இருந்திருக்குமே. திருமண தடை இந்த மாசத்துல, நான் மார்ச் மாசம் சொல்றேன், மார்ச் மாசம் அதிகமா கல்யாணம் பண்றது யாருன்னா ரிஷபராசியா இருப்பாங்க. 2வது கல்யாணம் பண்றது ரிஷபராசியா இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கிற ராசியும் இந்த ரிஷபராசியா இருப்பாங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், முதல் திருமணம், எல்லாத்துக்கும் திருமணத்துக்கு 100க்கு 100% கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி தடங்கள் இருந்துச்சு, இனிமேல் நடக்காது. பாத்துங்க, படிப்பு கல்வியில பயங்கரமா அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் நீங்க எக்ஸாம் எழுதாலும் சரி, ரிசல்ட் உங்க பக்கம் இருக்கும். அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதுனா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன் 15க்கு நான் டேட்டு சொல்றேன் தெரியுமா? சூரியன் உச்சத்துல போறாருங்க. ஏன் எப்படி சூரியன் உச்சம் எங்கே ஆவாரு? மேசத்துல உச்சம் ஆவாரு. எப்படி நீங்க
மீனத்துல உச்சமா கேட்பீங்களே, நல்லா பாருங்க. உச்சப்பட்ட கிரகத்தோட சுக்கிரனோட சேர்ந்து சூரியன் உச்சமாகிறார். அப்படிதான் சொல்லணும். எந்த கிரகம் உச்சமா இருக்கோ அந்த கிரகத்தை அந்த கிரகம் செஞ்சா உச்சத்துக்கு போயிடும். அப்ப வீடு, இடம், பூமி, சொத்து, வீட்டுல குடும்பத்துல அம்மா, அப்பா யாராச்சும் ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை வரும். இல்ல ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பா போவீங்க. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. இது எப்ப தெரியுமா? மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு கேஸ் உங்க மேல கேஸ் போட்டிருந்தாலும் சரி, நீங்க எடுத்து நடத்தி பாருங்க. ரிசல்ட் வரலாம் திருப்பி கேளுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும். ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபம். அது எந்த வழக்கா இருந்தாலும் சரி அடிச்சு தும்சம் பண்ணிடுவீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் சேங்ஷன் ஆகுது, ஓப்பனா சொல்றேன், லோன் சேங்ஷன் ஆகும். நகை கடை வச்சிருக்கவங்க நல்லா பாருங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, உணவுத்துறை நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, சூப்பரா இருக்கு. கலைத்துறையில அது எந்த கலையா இருக்கட்டும், நிறைய கலைத்துறை நிறைய இருக்கு. துறை எடுத்துக்கிட்டா நிறைய துறை எடுக்கலாம். கம்ப்யூட்டர் கலை நிறைய விஷயத்துல சாதிக்க போறீங்க. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபரை ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி ஆட்டிங்க. இப்ப சொந்த தொழில் பண்ண நல்ல நேரம். 2ஆம் வீட்டு அதிபதியே 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு கேந்திர யோகத்துல. எப்படி கேந்திர யோகத்துல 4 கிரகம் இருக்குங்க. தொழில பண்ணி பாருங்க, உங்களுக்கு நஷ்டமே வராது. ஆனா சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. லக்னத்துல இருந்து சனி பகவான் 10ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தா இப்ப தொழிலுக்கு இப்ப செம்ம டைம் பாத்துக்குங்க. தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியமும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்படைய. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் பயங்கரமா டாப் ஆன ஒரு லெவலுக்கு வருவீங்க. நான் சொல்லல, நான் கெட்டது சொல்ல, நான் 100% கெட்டதுக்கு நடக்காதுங்க. ஒருவேளை ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எந்த கிரகம் மறைஞ்சு போயிருந்தா நிறைய பேர் கெட்டது நடக்கும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அதனால பொது பலனை பாருங்க. எல்லாருமே உங்க ஜாதகத்தை தயவு செய்து செக் பண்ணுங்க. இந்த நேரம் சொல்றேன், லாட்ரி சீட்டு எத்தனை பேர் எடுத்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க மார்ச் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு யோகம் வரும். நான் சொல்லிட்டேன்ல, இடமா வரலாம், நகையா வரலாம், இல்ல பணமா வரலாம். அதனால லாட்ரி எடுக்க சொல்றேன். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு சூப்பரா இருக்குங்க. பெண்கள்லாம் சாதிக்க போறீங்க, கண்டிப்பா எழுதி வச்சுங்க. ஏன்னா உபச்செய லாபத்துல எல்லா கிரகம் பார்த்து நீங்க தலைமை பொறுப்பு போவீங்க பாருங்க, இதை எழுதி வச்சுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கேட்குறீங்க ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதி கொடுப்பீங்களா, கைப்பட எழுதி கொடுப்பேன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பா நம்ம கைப்பட ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். எப்படி பிரிண்டட்டும் இல்லாம நான் விதி பிரகாரம் நல்லா பாருங்க. ஒருத்தர் ஜாதகம் எழுதுனா விதியை ஒருத்தர் கையால தான் எழுதுறோம். அப்ப நிறைய பேருக்கு கைப்பட நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். திருக்கணித முறைப்படி உங்க ஊருடைய டைம் பிரகாரம் வச்சு நம்ம எழுதுறோம். ஏன்னா திருக்கணிதங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் சூரியன் முன்ன பின்ன ஒதுக்கும், அதான் திருக்கணிதங்கிறது. அதனால நம்ம திருக்கணிதப்படி நிறைய பேர் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம் கேட்டீங்க. கண்டிப்பா நம்ம எழுதி கொடுக்குறோம். அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். தயவு செய்து எல்லாமே எழுதி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் இது வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் சூப்பரா இருக்கும். எப்படி பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நேர்மையான வழி, நேர்வழியில் போறது, தன்னம்பிக்கையான குணம், நிறைய திறமையான குணம் நிறைய இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி சொந்த தொழில காசுப்படத்தை நிறைய போட்டு விரயத்தை பார்த்து தொழில் உத்தியம் சரியில்லாத அமைப்பு 2-3 மாசமா ரொம்ப தடங்களை சந்திச்சு ஒரு அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா கார்த்திகை நட்சத்திரம். எப்படி மாமனார் மாமியார் உறவுக்கு பார்த்தீங்களா, அதுல வில்லங்கம். அடுத்து தந்தையுடைய அவங்களுடைய உறவு முறையில் ஒரு வில்லங்கம், தந்தையோட சொத்து சார்ந்த விஷயத்துல ஒரு வில்லங்கம், பொருளாதார காசு மனத்துல பயங்கரமான சிரமம். 2 மாசமா நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். நீங்க எடுத்து பார்த்துக்குங்க, கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? கார்த்திகை நட்சத்திரம். இப்ப பாருங்க சூப்பரா கொடுப்பாருங்க லாபத்தை. சொந்த கால நிக்க போறீங்க, சொந்த தொழில் பண்ண போறீங்க, லாபத்தை பார்க்க போறீங்க, பொருளாதார திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், கலைத்துறை படிப்பு கல்வி பயங்கரமான வெற்றி பார்ப்பீங்க. ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி நீ சொல்றீங்க, அதை ஜெயிக்க போறீங்க. அதுக்கான நேரம் சூப்பரா இருப்பாரு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? கார்த்திகை நட்சத்திரம். அடுத்து ரோஹிணியில பிறந்தவங்க, ஒரு பாசமான குணம், அன்பான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. ரோஹிணியத்துல பிறந்த அனைவருக்குமே நல்லது மட்டும்தான் இப்ப நடக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. கலைத்துறை படிப்பு கல்வி தொழில் முன்னேற்றம் நல்ல பக்கவா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றியா தான் வரும். இனிமே தோல்விக்குங்கிற விஷயமே கிடையாது. கலைத்துறை படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் பாருங்க. ஆசிரியர் வேலை, இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கற்பனை சார்ந்த வேலை, நீர் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாரு. அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. காசு பணத்திலையும் பொருளாதாரையும் வருமானத்தையும் வம்பு வழக்கு பிரச்சனை தடை உடல் ரீதியா தாக்கம் நிறைய பார்த்துட்டீங்க. ஏன்னா இது முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து மிருகசீரத்துல இருப்பாங்க. இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். நிறைய ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். மிருகசீரத்தை பாருங்க, ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையும். வரக்கூடிய மார்ச் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.